ඔයාලා ගත්තා කියලා මෙයාලා පෙන්වන්න කරනවානේ. ඒක මාරක්ෂා කිරීමේ වගකීමක් අපිට තමයි තියෙන්නේ. நாங்கள் என்ன செய்ய நடக்கும் தெரியாத அடுத்து வணக்கம் அவர்கள் இன்றைக்கி நாங்கள் எங்கே இருக்கிறோம் சொன்னால் கிளிநொச்சி ஜேமன் டெக் கல்லூரிக்கு முன்னுக்கு நின்று கொண்டிருக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் மாணவர்கள்லாம் சேர்ந்து ஒரு பெரிய போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே இருக்கிற பிரதான அதிபரை எங்களுக்கு வேண்டாம், பழைய அதிபர் தான் வேணும் என்ற கோரிக்கையுடன் போராட்டம் நடந்து கொண்டிருக்குது. வாங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மீடியாவுக்கு முன்னுக்கு தங்களது கருத்துக்களை முன் வச்சு கொண்டிருக்கிறாங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். ஜேமன் டெக்கில் நடக்கிற இந்த போராட்டம் என்ன விடயத்துக்காக இந்த போராட்டம் செய்யுது? போராட்டம் வந்து எல்எஸ் டெபுட்டி, அதாவது டெபுட்டி பிரின்சிபல் எல்எஸ் பெரேரா சார் வந்து இன்னைக்கு பணிமாற்றம் செய்யப்பட்டிருக்கு. அப்போ அவரை வந்து எங்களுக்கு கட்டாயம் தேவை. அப்போ அவர் இருந்த காலகட்டத்தில் எல்லாம் நல்லபடியாக சமூகமாக போயிருந்துச்சு. இப்போ அவர் இல்லாட்டி ஸ்டாஃபும் எப்படியும் இருக்க மாட்டாங்க. ஸ்டாஃப் இல்லாட்டி எங்களுக்கு பாடம் நடக்காது. இன்னொன்று நாங்களும் படிக்க வந்திருக்கோம், எங்களுக்கு படிப்பு இல்லாட்டி நாங்கள் என்ன நடக்கும் தெரியாது. அடுத்து இப்போதைக்கு எல்லாம் பேசிக்கிருக்கோம் பிரின்சிபல் சார்கிட்ட. மேலே அவர் ஃபெஸ்ட்டுக்கு சொன்னார், சரின்னு சொன்ன மாதிரிக்க சொன்னார். அந்த வீடியோவும் இருக்குது எங்கள்கிட்ட. மறுபடி ஏலான்னு சொன்னார். இப்போ மறுபடியும் பேசியிருக்கு. நல்ல ஒரு முடிவு காணும் தட்டிக்கும் இந்த போராட்டம் வந்து நீடிக்கும். இன்னைக்கு தான் ஆரம்பித்தோம். இது வரைக்கும் யாரும் வந்து கதைக்கல. நான் இது வரைக்கும் இது வந்து ஆட்டோமொபைல் பிரிவு மட்டும்தான் நடந்துருக்கு. ஆட்டோமொபைல் பிரிவும் ஃபுட் டெக்னாலஜியில் கேர்ள்ஸும், மற்றபடி எலக்ட்ரிக்கலில் கொஞ்சம் பேர், எல்லா செக்ஷனும் கொஞ்சம் இருக்காங்க. हाय बों केंद्र මොනවද ප්‍රශ්න එක? දැන් අපේ ඩිපිස හිටියේ සරත් සරත් පෙරේරා. ඒ සර් තමයි මේ 2023. அனைவருக்கும் வணக்கம். இன்று கிளிநொச்சி ஜெர்மன் டெக் காரியாலயத்தில் இன்று மாணவர்கள் எதிர்ப்பு போராட்டம் ஒன்று நடத்தினர். அதாவது மாணவர்கள் தெரிவிப்பதாவது, மாணவர்களுக்கு இடைக்காலமாக ஒரு தற்காலிக அதிபர் அரசாங்கம் நியமித்ததாகவும், அந்த தற்காலிகமான அதிபர் பிள்ளைகளுக்கு படிக்கக்கூடிய நன்கு கற்க நிறைகளை மேலும் வளர்த்து கொள்ளக்கூடிய வகையில் பிள்ளைகளுக்கு படிப்பு வேலை திட்டங்களையும், பிள்ளைகளுக்கு ஒழுங்காக இங்கு உணவு உண்பதற்கோ அல்லது குடிநீர் வசதிகளோ சரியாக இல்லை எனவும், தற்காலிகமாக வந்த அதிபர் அதனை எல்லாத்தையும் அவர் பூர்த்தி செய்து மாணவர்களுக்கு உரிய கல்வி நடவடிக்கைகளையும் ஏற்படுத்தி தந்ததாகவும் மாணவர்கள் கூறுகின்றார்கள். இதன் அடிப்படையில் முன்னர் இருந்த அதிபர் அவர் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மேலதிக கோர்ஸ் ஏதோ செய்வதற்காக சென்றதாகவும், அவர் மீண்டும் இங்கே வந்திருப்பது இந்த மாணவர்களுக்கு திருப்தி இல்லை எனவும், அந்த அதிபருக்கு வயசு 69 ஆகிவிட்டது என கருத்து தெரிவிக்கின்றனர். දෙන්න අපිට ප්‍රින්සිපල් සර් කැමති නෑ දෙන්න. ඉස්සරලාම අපි ළමයි කීප දෙනෙක් ගිහලා කතා කරා සර්ව ගන්න. දැන් කතා කරාට පස්සේ එහෙන් කිව්වේ මේ ප්‍රින්සිපල් සර් ඉස්සරලාම කැමති වුණා අපි රික්වෙස්ට් මේ අපි ලෙටර් එක ලියලා දුන්නොත් අපිට දෙනවා කියලා. එයා ලියලා දෙන්නම් කිව්වා ලෙටර් එකක් එයා ගන්න කැමති ආයෙ දෙන්නම් කියලා. ඊට පස්සේ දැන් කියනවා අපි ගාවේ රෙකෝඩින් ඔක්කොම තියෙනවා. මේ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சில பதாகைகள், நீங்கள் செய்யாத வேலைக்கு பணம் வாங்காதீர்கள், தவறான ஆட்சிக்கு எதிராக சில மாணவர்கள் ஒன்று கூறுகிறார்கள், பணம் பறிக்கும் ஆட்சிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும். இந்த மாதிரியான பதாகைகள் வேண்டியவாறு இருக்கின்றார்கள். ශ්‍රී ලංකාවේ 1970 මේ ප්‍රජාතන්ත්‍රවාදී සමාජවාදී ජනරජයේ ආණ්ඩුක්‍රම ව්‍යවස්ථාවේ 3 වෙනි පරිච්ඡේදයේ
අදහස් ප්‍රකාශ කිරීම අයිතිය හැමෝටම තියෙනවා. නමුත් ඒව සාමකාමීව තම තමන්ගේ අදහස් ප්‍රකාශ කරන්න පුළුවන්. ඒක ඔයාලා இதன்போது இந்த எதிர்ப்பு போராட்டத்தின் போது கிளிநொச்சி பொறுப்பதிகாரி சுல்தான் அவர்கள் இங்கே சமூகம் அளித்திருந்த போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். அதாவது எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த மாணவர்களிடம் கூறியிருந்தார், இலங்கை சட்டத்தின்படி அடிப்படை உரிமை என்பது அனைவருக்கும் பொதுவானது ஒன்று. அதனை நீங்கள் அதிகாரப்பரம்பல் மீறுவதை எங்களால் பொறுத்துக்கொள்ள முடியாது. நீங்கள் அரசு சொத்துக்களுக்கும் சேதம் விளைவிப்பதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும், அவ்வாறு நீங்கள் அரசு சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்தால் உங்களை எங்களால் கைது செய்ய முடியும் எனவும் அவர் தெரிவித்திருந்தார். අර මේ ආඹරවල ගත්තු යතුරු අරෝමියෝ දිනනවා ඒ ටික මහාම වාර දෙන්න. නැත්තම් මේකේ රජයේ දේපල සොරකම් කිරීම කියලා කමියුනිටි ලියලා පොදු දේපල පනතේ ඔයාලට විරුද්ධව නඩු පවරන සිද්ධ වෙනවා. දැන් මේකේ අපිට දැන් PGTI එකට අපි කතා කරලා පස්සේ දැන් ප්‍රශ්නයක් තියෙනවා මේ ළමයිට හම්බුණා දීමුණා රුපියල් 2000ක් සිමුලමයි ග්‍රාම සේවකෙලිමක් හම්බුණාට 5000ක් හම්බෙනවා. දැන් அந்த வகையில் இன்னொரு மாணவர் இங்கு கருத்து தெரிவித்திருந்தார். இந்த நிறுவனத்திற்கு அரசாங்கத்தினால் கொடுக்கப்படும் கொடுப்பனவுகள் மற்றும் சரியான பணங்கள் மாணவர்களுக்கு சரியான முறையில் வந்து சென்றடைவதில்லை. அதாவது கணக்காளர் இருந்து அந்தந்த பொது துறைகளில் உள்ளவர்கள் அந்த பணங்களை திருடுவதாகவும் இவர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். அதாவது இங்கு வயசானவர்களே வேலையாட்களாக உள்ளார்கள் என்பதையும் சுட்டிக்காட்டுகின்றனர். ඒ ප්‍රශ්න වලට උත්තර නැහැ. ඒ සම්බන්ධයෙන් මෙතන මේ තීරණය කරන්නේ. රජ්‍ය නිලධාරීන් මේ සම්බන්ධයෙන් අදාළ ආයතනට ඔයාලගේ ප්‍රශ්න යොමු කරන්න. හරිද? மேலும் மாணவர்கள் தெரிவிப்பதாவது, இங்கு மாணவர்களை வேறு இடங்களுக்கு இடமாற்றம் செய்வதோ அல்லது மாணவர்களின் கோரிக்கைகளை சரியான முறையில் நடைமுறைப்படுத்துவதாக இருந்தால் நாம் எந்தவித அராஜகமோ அல்லது எதிர்ப்பு போராட்டமோ உங்களுக்கு கையாள வேண்டிய அவசியம் இல்லை எனும் අපරාධයේදී වැඩිකාරයෙක් වුණොත් එහෙම එයාට රජයේ නිලධාරියෙක් වශයෙන් රාජකාරී කරන්න තරම් බරම් ලැබෙන්නේ නැහැ. හරිද? ඒක නිසා මේ සාමයේ කඩවන මේ ක්‍රියාවල යෙදෙන්න එපා. වුණොත් එහෙම අපි ඔයාලගේ මූලික අයිතිවාසිකම් ආරක්ෂා කිරීමේ වගකීමත් අපිට තමයි තියන්නේ. ඒ වගේම රජයේ දේපොළ ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் திறப்பு கேட்டுக்கொண்டிருக்கிறார். රස්ක නැහැ කියලා කිව්වොත් එහෙම හරිද? මේ කාගේවත් මේක රජයේ දේපොළ. ඒක මතක තියාගන්න. මං කිව්වේ රජයේ දේපොළ පළතේ ඔයාලා අක්කට උඩ අරගෙන ගාවිලිපත් කරුත් கிளிநொச்சி பொறுப்பதிகாரி கூறுகின்றார், காரியாலயத்தில் உள்ள சாவிகள் என்பவற்றை ஏதாவது நீங்கள் எடுத்திருந்தால் தயவு செய்து அதை திருப்பி கொடுக்குமாறும் உங்களது அடிப்படை உரிமையை நாங்கள் பாதுகாக்க வேண்டும் எனவும் கூறியிருந்தார். இப்போ போலீஸார் வந்திருந்தாங்க. போலீஸார் என்ன உங்களுக்கு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இது நீதி விரோதமான செய்யலாம், செய்யலாம். கொஞ்சத்தில் 5 நிமிஷம் டைம் தரேன் நாங்கள் 5 நிமிஷம் டைம் தரேன் நாங்கள் எந்திரிக்கலாம், இல்லாட்டி அவங்க நடவடிக்கை எடுக்கிறேன்னு இருக்காங்க. இதுவரைக்கும் எந்த தீர்வும் கிடைக்காத வகையில் போராட்டம் நடந்து கொண்டிருக்குது. போலீஸாரின் கட்டளை என்னன்னு கேட்டால் 5 நிமிஷத்துக்கு இடையில் இந்த இடத்தை விட்டு வெளியேறணும் என்று சொல்லியிருந்தார். அல்லது தாங்கள் வன்முறையை நீங்கள் கையாளுவீர்களா இருந்தால் தாங்களும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போலீஸார் பக்கம் சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, அடுத்த காணொலியில் உண்மையிலே என்ன நடந்து முடிஞ்சதுங்கிறத நாங்கள் தருவோம்.